Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளரை நிலைநிறுத்தியவர்கள் இன்று ரணில் பக்கம் என சாணக்கியன் சாடல். தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 கடன் வழங்கும் நாடுகள் இலங்கைக்கு 1800 கோடி அமெரிக்க டாலர்கள் வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க செய்வதற்கு முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை ஆதரிப்பதாக அமெரிக்கா மீண்டும் தெரிவிப்பு. பொருளாதார மறுசீரமைப்பு கொள்கைகளை மாற்றியமைத்தால் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். மத்திய வங்கியின் அதிகாரி எச்சரிக்கை. வாதுவையில் இலங்கை தமிழ் கலைஞர்களின் ஒன்று கூடல். பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்கு 2 ரிப்பீட்டர் ஷாட் கன்களை வழங்குவதற்கு அனுமதி வழங்க தீர்மானம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜனாதிபதிக்கு ஆதரவு. வணக்கம். டிபிசியின் தமிழ் மாலை செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தமிழ் பொது வேட்பாளரை நிலைநிறுத்தியவர்கள் இன்று ரணில் பக்கம் என சாணக்கியன் சாடியுள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒருவரை நிலைநிறுத்திய தரப்பினர் இன்று ஜனாதிபதியுடன் ஒன்றிணைகிறார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் சாடியுள்ளார். ஆரையம்பதியில் நேற்று இடம்பெற்ற விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தமிழ் பொது வேட்பாளராக நிலைநிறுத்தப்பட்டவர் இன்று சிக்கலுக்குள்ளாகி உள்ளார். இந்த நிலையில் நடைபெறவுள்ள தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவோ சஜித் பிரேமதாசவோ அனுரகுமார திசாநாயக்கவோ வெற்றி பெற சம வாய்ப்பு காணப்படுகின்றது. எனினும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சியின் ஆதரவு யாருக்கு என்பதை நாங்கள் இதுவரையில் அறிவிக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்கள் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் குறிப்பிடத்தக்க அளவு பெரிய வன்முறை சம்பவங்கள் குறித்து இதுவரையில் முறைப்பாடுகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்ற போதிலும் தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன. இதுவரையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு 519 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மாத்திரம் தேர்தல் சட்டமீறல்கள் குறித்து 62 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அவற்றில் 39 முறைப்பாடுகள் ஆணைக்குழுவின் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ பிரிவிற்கு கிடைத்த அதேவேளை 23 முறைப்பாடுகள் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ பிரிவுகளுக்கு கிடைத்துள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 6க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஆனால் அவற்றை செய்தவர்கள் யார் என்று எமக்கு தெரியவில்லை. அநேகமாக சகல முறைப்பாடுகளுமே அரசாங்க அதிகாரமும் வளங்களும் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதற்கு எதிரானவையாகவே இருக்கின்றன என்றும் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தல்களுக்கான மக்கள் செயல்பாட்டு அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராச்சி ஊடகங்களுக்கு தெரிவித்தார். போலீசாருடனும் தேர்தல் ஆணைக்குழுவுடனும் சேர்ந்து நெருக்கமாக ஒருங்கிணைந்து செயற்பட்டு வருகின்றோம். பல சந்தர்ப்பங்களில் மீறல்களை தங்களால் தடுக்கக்கூடியதாக இருந்தது என்றும் ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் தனது தேர்தல் பிரசாரங்களை ஆரம்பித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 18 கடன் வழங்கும் நாடுகள் இலங்கைக்கு 1800 கோடி அமெரிக்க டாலர்கள் கடன் சலுகையை செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். நாம் செலுத்த வேண்டிய வட்டியில் 1800 கோடி டாலர்களை 18 நாடுகளும் குறைப்பு செய்திருப்பதாகவும் கடன் வழங்குநர்களிடம் இருந்து சலுகைகளை பெறுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடனும் கடன் வழங்கும் நாடுகளுடனும் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை உறுதியாக கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அவரது பிரசாரம் பிரதானமாக இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட உடன்படிக்கையின் பிரகாரம் முன்னெடுக்கப்படும் பொருளாதார மறுசீரமைப்பு திட்டத்தை தொடர்வதற்கு மக்களின் ஆணையை கோருவதாகவே அமைந்திருக்கின்றது. தன்னை எதிர்த்து போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களும் கூட சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை தொடரப்போவதாக கூறுவதை மக்களுக்கு விக்ரமசிங்க பிரசாரங்களின் போது சுட்டிக்காட்டினார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க செய்வதற்கு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளை உறுதியாக ஆதரிப்பதாக அமெரிக்கா மீண்டும் தெரிவித்துள்ளது.
முகாமைத்துவம் மற்றும் வளங்களுக்கான அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பிரதி செயலாளர் ரிச்சர்ட் ஆர் வர்மா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எழுதிய கடிதத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டு செயற்பாடுகளின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதில் சிவில் சமூகத்தின் பாத்திரத்தையும் துடிப்பான விசாரணையினதும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருக்கும் வர்மா, ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற நாட்களில் இருந்து விசாரணைகளில் அமெரிக்கா சட்ட உதவிகளையும் ஆதரவையும் வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அந்த குண்டு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க செய்வதிலும் அதில் சம்பந்தப்பட்டவர்களை பொறுப்பு கூற வைப்பதிலும் அமெரிக்காவிற்கு அக்கறை இருக்கிறது என்றும் அவர் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியுடன் தற்போது முன்னெடுக்கப்படும் பொருளாதார மறுசீரமைப்பு கொள்கைகளை மாற்றி அமைத்தால் இலங்கை பாராதூரமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரலாம் என்று மத்திய வங்கியின் உயர்மட்ட அதிகாரி ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை மாற்றியமைக்கப் போவதாக எதிரணி அரசியல்வாதிகள் தேர்தல் பிரசாரங்களின் போது சூளுரைத்து வருவதற்கு மத்தியிலேயே அவரிடம் இருந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார கொள்கைகளை மாற்றியமைப்பது என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. அவ்வாறு மாற்றியமைப்பதற்கு முன்னெடுக்கப்படக்கூடிய எந்தவொரு நடவடிக்கையையும் சர்வதேச நாணய நிதியத்தின் வழிகாட்டலுக்கான செயற்திட்டத்தில் இருந்து விலகுவதாகவே அமையும். உலகம் இலங்கையை பார்த்து கொண்டிருக்கின்றது. இலங்கை மீது நம்பிக்கை வைப்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை தொடர்பிலான இலங்கையின் அணுகுமுறையே அடிப்படையாக கருதுகின்றது என்று நேற்று முன்தினம் செய்தியாளர்கள் மாநாட்டில் இலங்கை மத்திய வங்கியின் உதவி ஆளுநரும் நாணய கொள்கை சபையின் செயலாளருமான சந்திரநாத் அமரசேகர கூறியதாக எக்கனமி நெக்ஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை தமிழ் கலைஞர்களின் ஒன்று கூடல் வாதுவையில் நடைபெற்றுள்ளது. நேற்று ஆகஸ்ட் 17 இலங்கை தமிழ் கலைஞர்களின் ஒன்று கூடல் வாதுவ ஓஷன் ரிப்பல்ஸ் ரிசார்ட்டில் நடைபெற்றுள்ளது. புதிய அலைக்கலை வட்டத்தின் தலைவரும் கலைஞர்கள் ஒன்று கூடலின் இணைப்பாளருமான ஷண்மு இதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பது பாராட்டத்தக்கது. இந்த கலைஞர்கள் ஒன்று கூடலில் மீன்வாள் குறுந்திரைப்படம் ஊடாக கதாநாயகனாக அறிமுகமான எம் மணிராஜ் அவர்களும் கலந்து கொண்டார். தங்களது தனிப்பட்ட பாதுகாப்பு குறித்து பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அச்சம் வெளியிட்டதை அடுத்து அவர்கள் தங்கள் பாதுகாப்பிற்கு அனுமதி பத்திரத்துடனான 2 ரிப்பீட்டர் ஷாட் கன்களை வாங்குவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்க தீர்மானித்துள்ளது. அவ்வாறு வாங்கும் துப்பாக்கிகளை பாராளுமன்ற பதவிக்காலம் முடிவடைந்த பின்னரும் கூட அவர்கள் வருடாவருடம் அனுமதி பத்திரங்களை புதுப்பித்து தொடர்ந்து வைத்துக் கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்களின் போது தேசிய கொடியை பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் ஆணைக்குழு சுற்று நிருபம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதேவேளை மத சின்னங்களை தேர்தல் பிரசார நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதையும் ஆணைக்குழு தடை செய்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவது குறித்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இன்று கொட்டகலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபை கூடி அரசியல் நிலவரங்களை ஆராய்ந்தது. அதற்கு பிறகு செய்தியாளர்கள் மாநாட்டில் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமானும் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கும் முடிவை அறிவித்துள்ளனர். அந்த செய்திகளோடு டிபிசியின் இன்றைய நாளுக்கான தமிழ் மாலை செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை டிபிசியின் காலை தமிழ் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.